வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில் ஜூன் 21 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். என்ன நடக்குது அப்படின்னா, அந்த முருகன் இருக்கான அவன் எப்படியாவது ஹீரோ கிட்ட உண்மையை சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு ஹீரோவோட வண்டியில் ஏறி நேராக அந்த மண்டபத்துக்கு வந்துடுறாங்க. மண்டபத்துக்கு எதுக்காக வராங்க அப்படின்னா, ரேவதிக்கு பிரச்சனை அப்படின்னு நினச்சிதான் ஹீரோ மண்டபத்துக்கு அந்த கார் எடுத்துகிட்டு வராரு. கார் டிக்கில முருகன் இருக்கிறது நம்ம ஹீரோவுக்கு தெரியாது. ஆனால் அந்த சந்திராவுக்கு தெரிஞ்சுதான் எப்படியாவது மண்டபத்துக்கு அவனை வர வைக்கணும். அவன் மண்டபத்துக்குள்ளே வந்ததோட கார் டிக்கில இருக்கிற அந்த முருகனை தூக்கிடலாம் அப்படிங்கிறது தான் எங்களோட பிளானே. ஹீரோ மண்டபத்துக்குள்ளே வந்ததும் சந்திரா அந்த சிவனாண்டி முத்துவுக்கு ஃபோன் பண்ணி அந்த இடத்துக்கு வர சொல்கிறாங்க. அவங்க 2 பேருமே அந்த இடத்துக்கு வந்ததோட நம்ம சந்திரா சொல்கிறாங்க, கார் டிக்கில தான் அவன் இருக்கான், அவனை தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொன்னதும் சிவனாண்டியும் முத்துவும் போயிட்டு ஹீரோவுக்கு தெரியாமல் காரை திறக்கிறாங்க. திறந்து அதுக்குள்ளே இருக்கிற முருகனை பார்க்குறாங்க. முருகன் இவங்க 2 பேருமே பார்த்ததோட ஷாக் ஆகி தப்பிச்சு ஓட பார்க்குறாரு. சிவனாண்டி சொல்கிறாரு, டேய் எங்கடா தப்பிச்சு ஓட பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு முருகனை பிடிச்சிடுறாங்க. முருகனை பிடிச்சு இழுத்துட்டு போகிறாங்க. காரை வந்துட்டு டிக்கியை மூடாமல் அந்த இடத்துலேருந்து போயிடுறாங்க. ஹீரோ வந்துட்டு ரேவதிக்கு மருந்து போட்டு விட்டுட்டு வெளியில வராரு. வெளியில வந்து பார்த்தா காரு டிக்கி ஓப்பன்ல இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோ ஷாக் ஆகுறாரு. என்னடா இது, கார் டிக்கி ஓப்பன்ல இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு ஹீரோ அங்கே ஏதாவது சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கா அப்படின்னு பாக்குறாரு. பார்த்தா அங்க மண்டபத்துக்கு வாசல்ல ஒரு சிசிடிவி கேமரா இருக்கு. அப்ப ஹீரோ நினைக்கிறாரு, கண்டிப்பா இங்க என்ன நடந்துச்சோ எல்லாமே அங்க ரெக்கார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம இப்பவே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்ட்டு அவர் நேரா சிசிடிவி வீடியோ இருக்கிற இடத்துக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு அங்கே உள்ள செக்யூரிட்டி கிட்ட, இங்கே பாருங்க, என்னோட கார் வெளியில் கடந்துச்சு. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கார் டிக்கியை நான் ஓப்பன் பண்ணவே இல்லை. ஆனால் இப்போ போய் பார்த்தா கார் டிக்கி ஓப்பனில் இருக்குது. ஸோ யார் அதை திறந்தது அப்படின்னு எனக்கு தெரியணும், கொஞ்சம் செக் பண்ணுங்களேன் அப்படின்னு. உடனே அவங்களும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவியை பார்க்குறாங்க. பார்த்தா அதில் சிவனாண்டியும் அந்த முத்துவும் கார் டிக்கிலேருந்து அதை முருகனை தூக்குறது அப்படியே ரெக்கார்ட் ஆகிருக்கு. இதை பார்த்ததும் நம்ம ஹீரோவுக்கு செம்ம ஷாக்கு. செக்யூரிட்டி சொல்கிறாரு, சார் என்ன சார் இது, உங்கள் கார் டிக்கிலேருந்து யாரோ ஒருத்தரை கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, எனக்கே தெரியாமல் அந்த முருகன் என்னோட காரில் உட்காந்துருப்பான் போல, எனக்கு தெரியல, சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவர் இங்கேருந்து வெளியில் வராரு. வெளியில் சிவனாண்டியும் முத்துவும் இருக்கிற இடம் நம்ம ஹீரோவுக்கு தெரியும். உடனே ஹீரோ அந்த இடத்துக்கு போகிறாரு. அதே நேரத்தில் சிவனாண்டி அந்த முருகனை பார்த்து, டே என்னடா தப்பிச்சு போய் அவனுங்க கிட்ட உண்மையை சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டலாம் அப்படின்னு பார்க்குறியா, இங்கே பாரு, எங்ககிட்ட மாட்டின வரைக்கும் உன்னால் இனிமேல் தப்பிச்சு போகவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த முருகனை கழுத்தை பிடிக்கிறாங்க. அப்போ முத்து சொல்றாரு, மவனே இவனை இப்பவே இந்த இடத்துலயே காலி பண்ணிட்டு, இதுக்கு காரணம் அந்த கார்த்தி தான் அப்படின்னு நம்ம பழி போட்டுருவோம், சீக்கிரம் முடிடா அப்படின்ட்டு. அப்ப ஹீரோ அந்த இடத்துக்கு டக்குன்னு வந்துடுறாரு. ஹீரோவை பார்த்ததும் சிவனாண்டிக்கு செம்ம ஷாக்கிங்கா இருக்கு. அப்ப முத்து சொல்றாரு, மவனே இவன் எப்படா இங்க வந்தான் அப்படின்னு. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, சித்தப்பா நம்ம எங்க போனாலும் இவன் கரெக்டா எல்லா இடத்தையும் தேடி கண்டுபிடிச்சு வந்துடுறான். இருந்தாலும் இது நமக்கு சாதகம் தான் சித்தப்பா, அவனை இன்னைக்கு நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்ட்டு முருகனை பிடிச்சு வச்சிருக்காங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, அவனை விட்டுருங்க, அதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு. சிவனாண்டி சொல்றாரு, இருந்தாலும் உனக்கு ரொம்ப தைரியம், இவனை விடுவேன் அப்படின்னு நீ எப்படிதான் நினைக்கிற? அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, இவனால உனக்கு எந்தவித யூஸும் இல்லை, இவனால உனக்கு பிரச்சனை தான் அதிகமாகும். மரியாதையா இவனை என் கையில ஒப்படைச்சிட்டு இந்த இடத்த விட்டு போக போறியா இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. இதை கேட்டதும் சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு, இவனை ஒப்படைக்கிறதுக்காக தான் நாங்க இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இவனை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்தோமா, நீ என்ன நினைச்சாலும் சரி இவனை இனிமே இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போக விட மாட்டோம் அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. அப்போ நம்ம சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாருடா, இவன் வேணும் தானே நீ நினைக்கிற, இனிமே இவனை உங்களால பார்க்கவே முடியாது அப்படின்ட்டு அந்த முருகனை ஆயுதத்தால தாக்க போக நம்ம ஹீரோ டக்குன்னு தடுத்துறாரு. அப்போ முருகன் கீழே போய் விழுந்துடுறாரு. சிவனாண்டி முத்து 2 பேருமே தப்பிச்சு ஓடுறாங்க ஹீரோவுக்கு பயந்து. அப்ப ஹீரோ நேரா முருகனை பார்த்து, இங்க பாரு, நீ கவலைப்படாத, இனிமே உனக்கு எந்தவித ஆபத்தும் இல்லை, நீ உண்மையை மட்டும் சொல்லிட்டா போதும், உனக்கு அதிகபட்ச தண்டனை கிடைக்காது, சரண்டர் ஆகினாலே போதும். அதுக்கு முருகன் சொல்றாரு, சரி இனிமே நான் வெளியில இருக்கிறது ரொம்ப பெரிய ஆபத்து அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன், அதனால நான் நீங்க சொன்ன மாதிரியே நான் வரேன் சார் அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு நேரா முருகனை காரில் கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, இங்கே பாரு, நீ இங்கே போயிட்டு எதுவுமே சொல்ல வேண்டாம்,
அந்த மருது எப்படிப்பட்டவன், அவன் தான் ரெட்டு, அவனால எவ்வளவு பேர் பாதிப்படைச்சிருக்காங்க அப்படிங்கறத மட்டும் நீ சொன்னா போதும். அதை சொல்லிட்டேன்னாலே அங்க உள்ளவங்க பாதி பேரு காம்ப்ரமைஸ் ஆகிருவாங்க. இதை கேட்டதும் அந்த முருகன் சொல்றான், ஆமா சார், நான் பண்ண தப்பு எவ்வளவு பெரிய தப்பு அப்படிங்கிறது இப்பதான் சார் எனக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. என்னை மன்னிச்சிருங்க சார், நான் எவ்வளவு பெரிய தப்ப பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, உனக்கு இப்ப கிடைச்சது மிகப்பெரிய வாய்ப்பு. நீ மட்டும் எல்லாருக்கிட்டையும் வந்து உண்மையை ஒத்துக்கிட்டேன்னு வச்சுக்கேங்க, அது ரொம்ப பெரிய விஷயம். கண்டிப்பா உனக்கு ரொம்ப பெரிய தண்டனை கிடைக்காது. உனக்கு எந்தவித ஆபத்தும் இல்லாமலையும் நான் பார்த்துப்பேன். நீ மண்டபத்துல வந்து அந்த மருது என்ன அப்படிங்கிறத சொன்னா போதும். அதுக்கு அந்த முருகன் சொல்றான், சரிங்க சார், நான் கண்டிப்பா வந்து மண்டபத்துல உண்மையை ஒத்துக்கிறேன் சார். ஈஸ்வரி மேடத்திட்ட காலில் கையில விழுந்தாவது அவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத நான் நம்ப வைக்கிறேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி வா போகலாம் அப்படின்னு. ரெண்டு பேருமே சேர்ந்து கார்ல மண்டபத்துக்கு வராங்க. இன்னொரு பக்கம் மண்டபத்துல வந்துட்டு ஈஸ்வரி ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணம் நடக்க போகுது. அந்த டிரைவர் பையலோட பிரச்சனை இது வரைக்கும் வரல, இதுக்கப்புறமும் அவன் பிரச்சனை பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இன்னொரு பக்கம் ரேவதியை வந்துட்டு மணமேடையில வந்து உட்கார வைக்கிறாங்க. அப்ப ரேவதி வந்து மணமேடையில உட்காடுறாங்க. ஹீரோ வந்துட்டு எங்கேயாவது இருக்காரா அப்படின்ட்டு ரேவதி தேடுறாங்க. பார்த்தா ஹீரோவை எந்த பக்கமுமே காணோம். அப்ப ரேவதிக்கு கொஞ்சம் பயம் அதிகரிக்க ஆரம்பிக்குது. மாமா இந்த இடத்துல இருப்பாரு அப்படின்னு பார்த்தா அவர் எங்க போனாரு அப்படின்னு தெரியலையே அப்படின்னு பாக்குறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவரு நேரா அந்த இடத்துக்கு வராரு. ஹீரோவை பார்த்ததும் ரேவதிக்கு செம்ம ஹாப்பி ஆயிருது. அப்ப ரேவதி டக்குன்னு மனைமேடையிலேருந்து எந்திரிச்சு ஓடி வந்து ஹீரோவை பார்த்து, மாமா எங்க இவ்வளவு நேரம் போனீங்க, நீங்க எங்கடா இன்னும் கல்யாணத்துக்கு காணுமே அப்படின்னு நானே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, எனக்கு ரொம்ப முக்கியமான வேலை, அதான் நான் போனேன். ரேவதி சொல்றாங்க, என்ன மாமா, என் கல்யாணத்தை விட உங்களுக்கு என்ன முக்கியமான வேலை இருக்க போகுது, வாங்க வந்து உட்காருங்க அப்படின்ட்டு உட்கார வைக்கிறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, ரேவதி எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இருக்கு ரேவதி. ரேவதி சொல்றாங்க, மாமா அதெல்லாம் எந்த முக்கியமான வேலையா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கிடுங்க, இப்போ எனக்கு கல்யாணம் நடக்க போகுது, இந்த கல்யாணத்தை நீங்க பாக்குறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நேரா மணமேடைக்கு போறாங்க. அப்ப மருதுவும் அந்த இடத்துக்கு வராரு. வந்துட்டு ரேவதியோட பக்கத்துல உட்கார்ந்துருக்காரு. மருது நேரா ஹீரோவை பார்த்து, டேய், நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தியல்ல, இந்த கல்யாணமும் நடக்காது அப்படின்னு நீ ரொம்ப சந்தோஷத்துல இருந்தியல்ல, ஆனா இப்ப பாத்தியா, நான் ரேவதியோட கழுத்துல தாலி கட்ட போறேன், என்னால இனிமே ஒண்ணுமே பண்ண முடியாதுடா அப்படின்னு அவரு மனசுல நினைக்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, ஏ மாமா என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, சீக்கிரம் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுங்க, நீங்க எப்ப இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுவீங்க அப்படின்னு நானே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன், நீங்க என்னடா அண்ணா இப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாங்க. அப்போ மருது கிட்ட வந்துட்டு தாலியை கொடுத்து ரேவதியோட கழுத்துல கட்டப்போக நேரத்துல ஹீரோ டக்குன்னு நிறுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. ஈஸ்வரி ஷாக் ஆகி நேரா ஹீரோவை பார்த்து, ஏய் இப்போ உனக்கு என்ன வேணும், எதுக்கு இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட பாக்குற அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை இந்த கல்யாணம் சரியான கல்யாணம் கிடையாது, அந்த மணமேடையில உட்கார்ந்துருக்கிறவன் நல்லவனும் கிடையாது, அவனால பல பெண்கள் பல தடவை கஷ்டப்பட்டிருக்காங்க. ஸோ அவனை வந்துட்டு அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, அவனை பத்தி ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டு என்னென்னமோ சொன்ன, அப்ப நம்பல, அதுக்கப்புறம் இப்ப என்ன நீ தேவையில்லாம இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு. ஹீரோ சொல்றாரு, அத்தை அந்த மருதுக்கு கீழே வேலை பார்த்த ஒருத்தனை எனக்கு தெரியும், இப்போ அவனை நான் இங்கே கூட்டிட்டு வந்திருக்கேன், அவனே உங்க கண்ணு முன்னாடியே அவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத அவன் வாயிலேருந்தே சொல்லுவான், அப்பயாவது நீங்க நம்புங்க அத்தை அப்படின்னு சொல்ல. இதை கேட்டதும் ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. என்னடா இது, இவன் இப்படி சொல்றானே அப்படின்னு. அப்ப என்னடானா நம்ம ஹீரோ நேரா மருதுவை கூப்பிடுறாங்க, மருது இங்க வா அப்படின்ட்டு. அப்ப மருது அந்த இடத்துக்கு வராரு. மருது நேரா ஈஸ்வரியை பார்த்துட்டு, மேடம் நான் வந்துட்டு இந்த இருக்கிறாரே அந்த மருது, அவருக்கு கீழே வேலை பார்த்தனா, தயவு செஞ்சு நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, அவன் உனக்கு எவ்வளவு பணம் கொடுத்தான், அவன் பேச்சு கேட்டுக்கிட்டு தானே நீ இப்படி பண்ற அப்படின்னு. அதுக்கு மருது சொல்றாரு, ஐயோ இல்ல மேடம், அவர் காசு கொடுத்ததை வச்சு நான் ஒன்றும் இதெல்லாம் பண்ணவே இல்லை, எனக்கு தெரிஞ்ச உண்மையை தான் உங்ககிட்ட நான் நிரூபிக்கிறதுக்காக வந்திருக்கேன். இங்க பாருங்க, நான் இதுக்கு முன்னாடி பல தப்பு பண்ணியிருக்கேன், பல பெண்களோட வாழ்க்கை என்னால காலியாகிருக்கு, அவங்க கிட்ட பணத்தை பறிச்சு நிறைய கஷ்டத்தை கொடுத்துருக்கேன், அதுக்கு பிராய்ச்சித்தமா தான் இப்ப உண்மையை சொல்றதுக்காக வந்திருக்கேன். இங்க பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி நீங்க இப்ப உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போற அவன் நல்லவனே கிடையாது, அவன் தான் எங்களுக்கு முதலாளியே, ரெட்டு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அவன் தான் இவன். இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, உனக்கு அந்த கார்த்தி
எவ்வளோ பணம் கொடுத்தான்? அவன் கொடுத்த பணத்தை வச்சுக்கிட்டு தானே நீ இப்படி பேசுற அப்படின்னு. இதை கேட்டதும் அவர் சொல்றாரு, ஐயோ, அவரு பணமெல்லாம் எனக்கு கொடுக்கல. நான் உண்மையை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் நான் இங்கேயே வந்திருக்கேன். தயவு செஞ்சு சொல்றது கேளுங்க அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, உன் பேச்சை கேட்டேன் அப்படின்னா என்னை விட முட்டாள் வேற யாருமே இல்லை. அந்த டிரைவர் பையன் ஏதாவது ஒரு வகையில என்னை வந்து ஏமாத்தி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படின்னு முயற்சி பண்றான். அதுக்கான ஒரு துருப்புச்சீட்டு தான் நீ. நீ வந்துட்டு எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி அவன்கிட்டேருந்து பணத்தை வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு வந்திருக்க. அப்ப மருது சொல்றாரு, அத்தை, நீங்க சொல்றது சரிதான் அத்தை. உங்களுக்கே தெரியும், இவன் எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்குதான் என்னை பத்தி ஏதாவது சொல்லி தப்பு தப்பா சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டலாம் அப்படின்னு நினைக்கிறான். அத்தை, அவன் என்ன சொன்னாலும் நீங்க நம்பாதீங்க அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ள, எனக்கு உங்களை பத்தி தெரியாதா? உங்களை மாதிரி ஒரு மாப்பிள்ளை எனக்கு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு. நீங்க கவலைப்படாதீங்க மாப்பிள்ளை அப்படின்ட்டு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க அத்தை, அவன் சொல்றான் அப்படின்னு எல்லாத்தையும் நம்பி தயவு செஞ்சு பேசாதீங்க. அவன் நல்லவனே கிடையாது. அவனால இன்னும் எவ்வளோ கஷ்டத்தை நிறைய கஷ்டத்தை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். தயவு செஞ்சு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலனாலும் பரவாயில்ல, தப்பான முடிவு எடுக்காதீங்க அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க மாப்பிள்ள, நான் எடுக்கிற முடிவு எல்லாமே சரியா தான் எடுப்பேன். மருது வந்துட்டு என் பொண்ணுக்கு சரியான ஒரு பொருத்தம். நீ வந்துட்டு ஏதாவது இடையில புகுந்து பிரச்சனையை உண்டாக்கி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி நீ ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு பிரச்சனையை உண்டாக்குற அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. அப்ப மருது சொல்றாரு, இங்க பாருங்க மேடம், ஒருவேளை நான் சொன்னதை உங்களால நம்ப முடியல அப்படின்னா அதுக்கான ஆதாரம் என் கையில இருக்கு, இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஒரு போட்டோஸை காமிக்கிறாங்க. அந்த போட்டோஸ்ல அவர் இருக்காரு இல்ல, அந்த மருது, அவன் என்னெல்லாம் டீல் பேசியிருக்கானோ எல்லாமே அதுல ரெக்கார்டா இருக்கு. அதையெல்லாம் பார்த்ததும் ஈஸ்வரிக்கு செம்ம ஷாக்கிங்கா இருக்கு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இவன் இப்படிப்பட்டவனா அப்படின்ட்டு. அதுக்கு மருது சொல்றாரு, ஆமா மேடம், அவன் அப்படிப்பட்ட ஒருத்தன் தான். அவனை பத்தின உண்மை எப்படியாவது உங்ககிட்ட நிரூபிக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் நான் இந்த மண்டபத்துக்கு வரலான்னு பார்த்தேன். ஆனா அதற்கு இடையில சிவனாண்டி முத்து அப்படிங்கிற 2 பேரும் என்னை வந்துட்டு பிடிச்சு கொண்டு போய் வச்சிருந்தாங்க. அதனால என்னால இங்க வர முடியல. வர முடிஞ்சிருந்துச்சுன்னா எப்பவோ நான் உங்ககிட்ட அவனுங்களை பத்தின உண்மைகளை நிரூபிச்சிருப்பேன். ஈஸ்வரி வந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அப்போ மருது அந்த இடத்துக்கு ஓடி வந்து ஈஸ்வரி கிட்ட, இங்க பாருங்க அத்தை, நான் அப்படியெல்லாம் பண்ணவே இல்லை. உங்களுக்கு தெரியாதா நான் உங்களோட ரிலேஷன், நான் அப்படிப்பட்டவனா? இங்க பாருங்க அத்தை, இவங்க எல்லாருமே சேர்ந்து எப்படியாவது வந்துட்டு என்னை இந்த இடத்த விட்டு துரத்தி அடிச்சுட்டு அவன் ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். தயவு செஞ்சு அவனுங்க சொல்றது எதையுமே நம்பாதீங்க அத்தை, நான் சொல்றத நம்புங்க அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, உனக்கு கடைசியா ஒரே ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். உன் மேல தப்பில்லை அப்படின்னு நீ நிரூபி. இவன் கொடுத்துருக்கிற ஆதாரம் எல்லாமே பொய் அப்படின்னு நிரூபி. இப்பவே என் பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு. இதை கேட்டதும் மருது சொல்றாரு, அத்தை, இதுல நிரூபிக்கிறதுல என்ன இருக்கு? உங்க கூட நான் இத்தனை நாளும் இருந்திருக்கேன், உங்களுக்கே தெரியாதா நான் எப்படிப்பட்டவன் அப்படின்னு. சந்திரா அந்த இடத்துக்கு வந்துட்டு, அக்கா, இந்த டிரைவர் பையன் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக தான் இப்படி ஒரு பிளான் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான். நீ அவன் பேசுறத நம்ப போறியாக்கா? ஈஸ்வரி சொல்றாங்க, இல்ல சந்திரா, இருந்தாலும் நான் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு பார்க்கணும்ல. அதுக்கு சந்திரா சொல்றாங்க, அக்கா, இதுக்கப்புறமும் நீ யோசிச்சு என்ன பண்ண போற? இங்க பாருக்கா, நீ தேவையில்லாம வந்துட்டு அதை பத்தியெல்லாம் யோசிக்காத. இங்க பாரு, அவனை வந்துட்டு டிரைவர் பையனை நம்பாம அவனை இந்த இடத்த விட்டு துரத்திட்டு மருதுவ ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வை அப்படின்ட்டு. அப்போ ரேவதி அந்த இடத்துக்கு வராங்க. இல்ல, இங்க என்ன நடக்குது? இவன் தப்பானவன் அப்படின்னு ஒருத்தர் ஆதாரத்தோட வந்து நிரூபிக்கிறாரு. இருந்தாலும் அவருக்கு தான் என்ன கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு எப்படிமா நீங்க பிடிவாதமா பேச முடியும்? உங்க பொண்ணோட எதிர்காலத்தை பத்தி யோசிச்சு பாத்தீங்களா இல்லையா அப்படின்னு ரேவதி கேக்குறாங்க. இதை கேட்டதும் ஈஸ்வரிக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. என்னடா இது, ரேவதியே வந்து பேசுறா, இவளே வந்து பேசுனா நம்ம ஏதாவது சொன்னா கண்டிப்பா அதுவே ஒரு பிரச்சனை ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இவளை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு நினைக்க ரேவதி மருதுவை பார்த்து, இங்க பாரு, இனிமே இந்த இடத்துல இருந்தா அவ்வளோதான், போடா அப்படின்னு சொல்லி ரேவதி பயங்கரமா மாசா பேசுறாங்க. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. Thank you for watching. See you on next video.